உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பேப்பரை ரீவேல்யூஷன் பண்ண போற வாத்தியார் யாரு? ஐயா வணக்கம், நான் தான் திருத்த போறேன். சார், நீங்க திருத்த போறது ஒரு வெள்ளை பேப்பர்ல முழு இங்கால எழுதுற எழுத்தல்ல, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சரித்திரத்தை மாத்த போற விஷயம். அதனால உண்மையா நேர்மையா திருத்துங்க. அம்மா பிரியா சார், இந்த பேப்பரை அவங்கள்ட்ட கொடுங்க. ஓகே சார். ஐயா எல்லாம் திருத்தி முடிச்சாச்சுங்கய்யா. என்ன சார், எல்லா பேப்பரையும் ஒழுங்கா திருத்திட்டீங்களா? திருத்தி முடிச்சாச்சுங்கய்யா. அந்த புள்ள என்ன மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லுங்க. ஐயா இப்ப சொல்லிடுறேங்க ஐயா. ஐயா தமிழ்ல 74ங்க ஐயா. இங்கிலீஷ்ல 53ங்க ஐயா. கணக்குல 89ங்க ஐயா. அறிவியல்ல 66ங்க ஐயா. சமூக அறிவியல்ல 71ங்க ஐயா. மொத்தம் 353 மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆயிட்டாங்க. யோ, நீ தானே திருத்தின? அந்த பிள்ளைக்கு என்ன மார்க் போட்ட? என்னையா முழிக்கிற? சொல்லு. ஐயா தமிழ்ல 12, அடுத்து இங்கிலீஷ்ல 6, கணக்குல 14, அறிவியல்ல 9, சமூக அறிவியல்ல 8, மொத்தம் எவ்வளவு? 49. அந்த பொண்ணு ஒரு பாடத்துல வாங்குற மார்க்க நீ மொத்தமா போட்டிருக்க. இதான் நீ பேப்பர் திருத்துற லட்சணமா? ஆமா, உன் பேர் என்ன? நீதிமணி. உனக்கு யாரையா இப்படி ஒரு பேர் வச்சது? நீதியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டி வச்சிருக்கியா?
ஏயா நீ தான் வேணும்னே மார்க்கை கம்மியா போட்டியா இல்ல யாராவது காசு கொடுத்து மார்க் போட சொன்னாங்களா? நீ முடிக்கிறப்பயே தெரியுது யாரோ காசு கொடுத்துதான் இந்த வேலையை சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணோட படிப்பை விட யாரோ கொடுத்த பணம் உனக்கு பெருசா தெரியுது. அந்த பணம் என்ன பண்ணும்? ஒரு 55 இன்ச்சில் டிவி வாங்கியிருப்பியா? இல்ல உன் பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கியிருக்கியா? இல்ல ஒரு 6 கிரவுண்டில் இடம் வாங்கியிருப்பியா? செத்தா யாருக்குமே 6 அடி இடம் கூட கிடையாது. ஒரு பொண்ணோட படிப்பை கெடுத்தா ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு சமமியா? பணம் அதை நீ எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நீ பண்ண தப்புனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குதியா? இந்த பொண்ணும் நீ திருத்துறதுதான் சரின்னு நினைச்சிட்டு வழக்கு போடாம இருந்திருந்தா என்ன இருக்கு சொல்லு? படிக்கணும்னு நினைச்ச ஒரு பொண்ணோட மனசுல பட்ட ஆசை மண்ணோடு மண்ணா போயிருக்கும். நீ ஒரு படிச்ச வாத்தியார், படிப்போட அருமை தெரிஞ்ச நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஒரு வாத்தியார் கையில தான் ஒரு பிள்ளையோட எதிர்காலமே இருக்கு. நீயே அந்த எதிர்காலத்துக்கு பள்ளம் தோட்டலாமா? ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டேன்யா. ஓ வாத்தி, இனிமே நீ பசங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நீ லஞ்சம் வாங்கின காசுல 55 இன்ச்சு டிவி வாங்கியிருக்கல, அதுல அலமதி அபி அபின்னு அந்த பாட்டை போட்டு உன் பொண்டாட்டி கூட ஒரு குத்தாட்டம் போடு. ஐயா என்ன நொய்யா? இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொலை பண்ணா கூட மன்னிச்சிருவையா, ஆனா படிப்பு விஷயத்துல தப்பு பண்ணா மன்னிக்கவே மாட்டேன். ஐயா மா அமுதா, ஆ? நீ பாஸ் ஆயிட்டம்மா. இனி நீ படிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கல்வித்துறைக்கு இந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணு பாஸ் ஆன சர்டிபிகேட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அப்படி போடு. யோ நீதிமான் வக்கீல, என்னமோ இந்த வழக்கு தேவையில்லாதது, நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொன்ன. இப்ப உனக்கு என்ன புரிஞ்சுது? அவ மட்டும் இந்த கேஸ போடலன்னா அவ வாழ்க்கை என்ன இருக்கும்? வழக்குல சின்ன வழக்கு பெரிய வழக்கு எல்லாம் பார்க்க கூடாது. அதனால ஏற்படுற பாதிப்பு தான் பார்க்கணும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப டீ டைம், சுமதியோட போய் டீ சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.